மனோன்மணியம் சுந்தரநாத் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி 2024க்கான டிஎன் செட் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் லெக்சர்ஸ், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக தேர்வு எழுத வந்த இந்த வருஷத்துக்கான இது நடத்துவோம்னு சொல்லி ஏற்கனவே பத்திரிகை செய்தியாக வெளியிட்டு இருந்தாங்க. 20/3/2024 அன்றைக்கி இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இந்த மொத்த நோட்டிஃபிகேஷன் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வெப்சைட்டை கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் ஃபார் டிஎன் செட்டுன்னு இருக்குது. இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணுறோம். டேரெக்டாக கிளிக் பண்ண உடனே இதில் வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் செட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் 2024 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் இதிலேயே சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா நோடல் ஏஜென்சியாக வந்து 262 படி 2/9/2023 அன்னைக்கு வந்து மனோன்மணியம் சுந்தரநாத் யூனிவர்சிட்டி நோடல் ஏஜென்சி வாங்கியிருக்காங்க. செட் எக்ஸாமினேஷன் நடத்துறது 2023-24 ஆன் பிகாஃப் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அதோட யூஜிசி லெட்டர் பார்த்தீங்கன்னா இருக்குல்லையே அட்டாச் பண்ணியிருக்காங்க. 20/9/2023 அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எல்லாமே வந்து 1/4/2024 இது ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நம்ம நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டிஎன் செட் 2024க்கும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் இருக்குது. ஆல் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் 55% இருக்கணும் வித்தவுட் ரவுண்டிங் ஆஃப். அதே மாதிரி மாஸ்டர் டிகிரியில் அதுக்கு ஈக்குவலண்டான எக்ஸாமினேஷன் யூனிவர்சிட்டிலையோ இல்லை இன்ஸ்டியூஷன்லையோ ரெகனைஸ் யூஜிசி அதை ரெகனைஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாமே இந்த டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னு UGC.ac.in அந்த வெப்சைட்லேயே அவைலபிள் இருக்குது. ஸ்கெடியூல்டு காஸ்ட் SCA, ஸ்கெடியூல்டு ட்ரைப் ST, பர்சன் வித் டிசபிலிட்டி PWD, தேர்ட் ஜெண்டர் கேட்டகரி இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 50% மார்க் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறதையும் இதில் எலிஜிபிலிட்டி இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் மாஸ்டர் டிகிரி பண்ணுறாங்களோ, பிஜி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் இல்லை அதுக்கு அந்த கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரிக்கு ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லை அவங்களோட ரிசல்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த எக்ஸாமினேஷனில் டிலே இல்லாமல் அவங்களும் வந்து இந்த டெஸ்ட்டை அப்ளை பண்ணலாம். அது மாதிரி அந்த மாதிரி கேண்டிடேட் யாரெல்லாம் ப்ரொவிஷனலி உங்களை வந்து கன்சிடர் எலிஜிபிள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒன்லி அவங்க இதை மாஸ்டர் டிகிரி பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 55 டிகிரி 50% அப்படிங்கிறது வந்து SC, SCA, ST, PWD தேர்ட் ஜெண்டர் கேட்டகரிக்கு மட்டும் பொருந்தும் அப்படிங்கிற சொல்லுங்கள். ஸோ இந்த கேண்டிடேட் வந்து மஸ்ட் அப்ளை தர் மாஸ்டர் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் இந்த பாஸ் பண்ணி 2 வருஷத்துக்குள்ளே டேட் ஆஃப் செட் ரிசல்ட் வந்து அன்னைக்கு தேதியிலேருந்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் சொன்னதில் 2 வருஷத்துக்குள்ளே அவங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் மற்றவங்களோட எக்ஸாமினேஷன் ஈக்குவலண்ட் மாஸ்டர் டிகிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது எலிஜிபிள்னு சொல்லிவிடுவாங்களாம். PhD டிகிரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா PhD ஹோல்டர்ஸ் 1991 இது நேற்றுமே சொன்னது தான். ஏற்கனவே போட்ட வீடியோ இந்த வீடியோக்கு லிங்க்கில் கீழே போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அது மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து சப்ஜெக்ட் நீங்கள் பிஜியில் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸுக்கு தான் நீங்கள் இந்த வாட்டி UGC நெட் JRF இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சிமிலர்லி டிஎன் செட்டும் அப்படி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் யூஜியில் வந்து ஒரு மேஜரும் பிஜியில் ஒரு மேஜரும் படிச்சிருந்தீங்கன்னா பிஜியில் என்ன மேஜர் படிச்சிங்களோ அதுதான் உங்களோட டிஎன் செட்டுக்கான அப்ளிகேஷனுக்கான சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் யாரெல்லாம் டிப்ளமோ கோர்சஸ் பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் இந்தியன் யூனிவர்சிட்டி ஃபாரின் யூனிவர்சிட்டி இது மாதிரி உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலன்ஸ் வாங்கிட்டு அந்த டிகிரியில் என்ன மாஸ்டர் கோர்ஸ் இருக்கோ அதுதான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஆல் இண்டியன் ஆஃப் யூனிவர்சிட்டி AIU நியூ டெல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது டிஎன் செட்டுக்குன்னு ஒன்றும் கிடையாது. இதை அப்டேட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 20/3/2024 அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் சிலபஸ் அப்படின்னு போகலாம். சப்ஜெக்ட் சிலபஸ் பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சப்ஜெக்ட் சிலபஸ் ஆஃப் டிஎன் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணுறது இந்த லிங்க் நான் கீழே லிங்க்கில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஆந்த்ரோபாலஜி, அரபிக், ஆர்கியாலஜி, கெமிக்கல் சயின்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சயின்சஸ் அப்ளிகேஷன், கிரிமினாலஜி, டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சயின்ஸ் ஸ்டடீஸ், எர்த் சயின்சஸ், எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், எலக்ட்ரானிக் சயின்ஸ், இங்கிலீஷ், என்விரான்மெண்டல் சயின்சஸ், ஜியோகிராஃபி, ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், லேபர் வெல்ஃபேர், லா, library, information science, life sciences, Malayalam, management, mass communication and journalism, mathematical sciences, music, performing art, philosophy, physical education, physical science, political sciences, psychology, public administration, Sanskrit, social work, sociology, Tamil, Telugu, tourism, administration and management, Urdu, visual art, women's studies. இது மாதிரி 43 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து சிலபஸ்க்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யாரெல்லாம் கேண்டிடேட்ஸ் வந்து மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்ஸோ இல்லை ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அட்டாமிக் மாலிகுலர்,
கிளாசிக்கல் டைனமிக்ஸ், கண்டென்ஸ்ட் மேட்டர் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ், இந்த மாதிரியான இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சயின்ஸ்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மாதிரி யாரெல்லாம் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியில் பியூர் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க எல்லாமே மேத்தமெட்டிக்கல் சயின்ஸுங்கிறத நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யாரெல்லாமே பிஜியில் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் சயின்ஸ், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, மெடிசினல் கெமிஸ்ட்ரி, அப்ளைட் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, மெரைன் கெமிஸ்ட்ரி, ஃபேர்னம்நியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே டிஎன் செட்டில் கெமிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிற டேர்முக்குள்ளே உள்ள வருவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோடைவர்சிட்டி, டாக்ஸானமி, பாட்டனி, ஜெனட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, ஃபிசியாலஜி, ஜுவாலஜி, ஃபிஷரி சயின்ஸ், அனிமல் பயாலஜி, மரைன் பயாலஜி, அப்ளைட் ஜெனட்டிக்ஸ், இது மாதிரி இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா லைஃப் சயின்சஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே உள்ள வருவாங்க. யாரெல்லாமே பிஜி டிகிரியில் ஜியாலஜி, அப்ளைட் ஜியாலஜி, ஜியோஃபிசிக்ஸ், மெட்ரோலஜி, ஓஷனோகிராஃபி, physical geography, earth science, earth atmosphere science, earth science, resource management, marine geology, petroleum geology, geoinformatics, GIS, applied geochemistry, அதர் ரிலேட்டட் இந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கிறவங்களாம் எர்த் சயின்சஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது மாதிரி ரிலேட்டட் இருக்கணும். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே உள்ள வருவாங்க. அது மாதிரி மாஸ்டர் டிகிரியில் ரூரல் எக்கனாமிக்ஸ், கோஆப்ரேஷன், டெமோகிராஃபி, டெவலப்மெண்ட் பிளானிங், டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், அப்ளைட் எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், இதுங்க எல்லாமே எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கில் அந்த சப்ஜெக்ட்ஸ் கீழே வருவாங்க. அது மாதிரி மாஸ்டர் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சயின்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பிஜி டிகிரியில் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், பர்சனல் மார்க்கெட்டிங், பர்சனல் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங், கோஆப்ரேட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறவங்க வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. சிமிலர்லி அது மாதிரி மாஸ்டர் டிகிரியில் ட்ராயிங், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், கிராஃபிக்ஸ், அப்ளைட் ஆர்ட், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா விஷுவல் ஆர்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் கீழே வருவாங்க. அது மாதிரி அதெல்லாம் யாரெல்லாம் வந்து மாஸ்டர் டிகிரியில் ஹிந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், பெர்க்யூஷன் அண்டு ரவீந்திர சங்கீத், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் இருக்கிறவங்களாம் மியூசிக் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் டான்ஸ், ட்ராமா, தியேட்டர், இவங்க எல்லாமே பர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த லிங்க் வந்து நான் கீழே போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு சிலபஸை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இது நான் கிளிக் பண்ணுறேன். அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் எப்படி ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் காமிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷை கிளிக் பண்ணியிருக்கோம், சப்ஜெக்ட் வருது, டவுன்லோடட். ஸோ சிலபஸ் ஓப்பன் பண்ண உடனே டிஎன் செட்னு மேலே போட்டிருக்காங்க. அது இங்கிலீஷ்க்கான சிலபஸ் என்னங்கிறதையும் இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஎன் செட் வந்து பேட்டர்ன் ஆஃப் யூஜிசி நெட் என்ன கேட்டகரியில் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். டெஸ்ட் வந்து 2 பேப்பராக கனெக்ட் பண்ணுறாங்க யூஜிசி நெட் மாதிரி. டெஸ்ட்டில் வந்து 2 பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா காமனாக எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் காமன். அது பேப்பர் 2 வந்து அவங்களோட பிஜி சப்ஜெக்ட் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் அவங்களோட கேண்டிடேட் வந்து அது டிஎன் செட் லிஸ்ட்டில் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோங்கிறாங்க. அதை இந்த வீடியோ கீழே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போத் பேப்பர்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ டெஸ்ட், அதாவது சிபிடி மோடில் தான் இந்த எக்ஸாமையும் நடத்த போகிறாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கம்ப்யூட்டர் மோடில் தான் நடத்த போகிறாங்க. அதனால் இதில் வந்து பிரேக் வந்து 2 பேப்பருக்கு இடையில் பிரேக்கெல்லாம் தரமாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு நடக்கும். அது வந்து 50 கொஷின். பேப்பர் 1ல் ஜென்ரல் நாலேஜ், டீச்சிங் கேப்பபிலிட்டி, ரிசர்ச் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, ரீடிங் காம்ப்ரிகேஷன், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட், higher education, people and development, environmental mathematics, aptitude, divergent thinking and general awareness of the candidate அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதில் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து இது 3 ஹவர்ஸ்க்குள்ளே தான் வருது, 150 நிமிஷத்துக்குள்ளே வித்தவுட் பிரேக். இதில் எல்லா கொஸ்டினுமே கம்பல்சரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பார்த்திங்கன்னா மொத்தம் 200 மார்க்குக்கு மொத்தம் 100 கொஷின். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டொமைன், நாலேஜ் வந்து அந்த கேண்டிடேட் பிஜியில் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாங்களோ அதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டிஎன் செட் லிங்க் வந்து இதில் கீழே கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. சிலபஸில் வந்து யூஜிசி நெட், சிஎஸ்ஐஆர் என்ன லிங்க்கில், அதாவது என்ன இதில் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இது. மனோன்மணி சுந்தரன் யூனிவர்சிட்டி, திருநெல்வேலி,
வில் நாட் சென்ட் த சிலபி டு த கேண்டிடேட் இண்டிவிஜுவலி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிலபஸ் எல்லாருக்கும் நாங்கள் இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் நெட்லேயே மேக்ஸிமம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி மீடியம் ஆஃப் கொஷின் பேப்பர் அது பார்த்தீங்கன்னா ஒன்லி அது ஷால் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி எக்ஸப்ட் பேப்பர் 2. எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். சில பேப்பருக்கு தவிர அது அந்தந்த லாங்குவேஜில் இருக்கும். அது எந்தெந்த பேப்பர்னால் சில லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் லைக் அப்படின்னு போட்டு தமிழ், அரபிக், ஹிந்தி, மலையாளம், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, உருது இந்த பேப்பரில் மட்டும் அந்தந்த மொழிகளில் இருக்கும். பாக்கி எல்லா பேப்பருமே பார்த்திங்கன்னா ஆங்கில மொழி இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது வந்து எந்த இன்கரெக்ட் ஆன்சருக்கும் நெகட்டிவ் மார்க்குங்கிறது கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு பார்த்தோம்னா, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 2500 ரூபாய் ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 2000 ரூபாய் ஃபீஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி, விஐ, ஹெச்ஐபிஹெச் அவங்களுக்கு 800 ருபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜெண்டருக்கு பார்த்திங்கன்னா நோ ஃபீ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து நீங்கள் வந்து எது மூலமாக பே பண்ணலாம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ மூலமாக மட்டும்தான் நீங்கள் பண்ணலாம். எக்ஸாமினேஷ் ஃபீஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அது ரீஃபண்ட் எந்த காரணத்துக்கும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபீஸ் டீட்டெயில். ஜென்ரல் கேட்டகரிக்கு 2500 ருபீஸ், பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 2000 ருபீஸ், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி, விஐ, ஹெச்ஐபிஹெச் இவங்களுக்கு 800 ருபீஸ். தேர்ட் ஜெண்டருக்கு நோ ஃபீ. ஸோ எப்படிங்கிறது இதில் ஃபுல்லாக இது மாதிரியான ரெகுலரான அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் இந்த வீடியோக்கில் லிங்க்கில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த செட் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன ரூல்ஸ் வேறு என்னென்ன இருக்குது, அப்ளை பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் நெட்வொர்க்கில் அப்ளை பண்ணுங்கிறதையும் நம்ம ஃபர்தராக நம்ம போட போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து இதுக்கான முக்கியமான டேட்டெல்லாம் சொல்லி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் அது சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து ஆன்லைன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இம்பார்ட்டண்டான டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் லாஸ்ட் டேட் கொடுக்குறாங்க. மே 2ஆம் தேதி 2024 நைட்டு வந்து 11:50 வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா முன்னாடியே நீங்கள் பே பண்ணிவிடுங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் சர்வர் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபீஸ் பே பண்ணும்போது டிஎன் செட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்வே மூலமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ, கிரெடிட் கார்டு மூலமாகவோ, யூபிஐ மூலமாகவோ நீங்கள் பே பண்ணலாம். இந்த டைம் அப்ளிகபிள் ப்ராசஸிங் அல்லது சர்வீஸ் ப்ராசஸிங் ஜிஎஸ்டி அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கேண்டிடேட் வந்து கன்சர்ன் பேங்க் பேமெண்ட் கேட்வே இன்ட்ரிகேட்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ஷன்ஸ், ஸோ அப்ளிகேஷனை நீங்களாம் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்கும் 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. மே 3, மே 4 அதுவும் நைட்டு 11:50 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்டிமேஷன் ஆஃப் எக்ஸாம் சென்டர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரை வந்து எப்போ நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் லேட்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டவுன்லோடிங் ஆஃப் ஹால் டிக்கெட் கேண்டிடேட்டுக்கு வந்து மனோன்மணி சுந்தரம் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நாங்கள் சொல்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நாங்கள் டேட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி, ஜூன் 3, 2024 ஆரம்பித்து ஜூன் 25 வரைக்கும் டென்டேட்டிவாக எவ்வளோ சப்ஜெக்ட்ஸுக்கு நடத்த வேண்டியிருக்கனால ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான தேதியில் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் நடத்துகிற மாதிரி இது மாதிரி நடத்துவோங்கிறத சொல்கிறாங்க. டூரேஷன் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம். அதில் நோ பிரேக், ஒரு பேப்பருக்கும் பிரேக் கிடையாது. 2 பேப்பர், பேப்பர் 1, பேப்பர் 2. டைமிங் ஃபார் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணியில் ஆரம்பித்து 12 மணிக்கு முடிஞ்சிடும். ஷிஃப்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிஞ்சிடும். ஸோ சென்டர், டேட், ஷிஃப்ட் இதெல்லாமே உங்கள் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருவாங்க. டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டர் ரெஸ்பான்ஸ், ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, உங்கள் சேலஞ்சு இன்வைட் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதையும் நாங்கள் டேரெக்டாக சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டிலையும் நாங்கள் டேரெக்டாக பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இவ்வளோ டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உடனுக்குடனே நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இது மாதிரி ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு டேரெக்டாக குயிக்காக வந்துடும். ஸோ கேண்டிடேட் வந்து மேலே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹவு டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம். அந்த புல்லட்டினில் உள்ள மாதிரி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். டிஎன் செட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்
மோடில் தான் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணும்போது டவுன்லோட் புல்லட்டின் அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதை ஹவு டு அப்ளைங்கிறதுல வந்து உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பருங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. அதை ஜெனரேட் பண்ணி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அப்லோட் இமேஜஸ் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும் கலர் சைஸில். 80% வித்தவுட் மாஸ்கில் உங்கள் ஃபேஸ் வந்து விசிபிளாக தெரியணும். அது மாதிரி கேண்டிடேட் வந்து சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 4 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மாதிரி எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸும் இதில் கீழேயே இருக்குது. நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகிறதுனால நீங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் இதோட கண்டினியூஷனை சொல்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இது சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். இது எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலமாக தான் ரெகுலராக இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம ரெகுலராக போட முடியும். டிஎன் செட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மனோன்மணி சுந்தர் நடத்துகிற இந்த யூனிவர்சிட்டிக்கான ரெகுலர் அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக போடுறோம். மறக்காமல் பாருங்கள். ஏற்கனவே சொன்ன இந்த லிங்க் எல்லாமே இந்த வீடியோவில் லிங்க்கில் போடுறோம். ஹவு டு அப்ளைங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ.